அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எளிமையான பிரச்சாரம், தன்னிலை மிகுந்த அந்த மனப்பான்மை, இறைவன் மீது அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத இறை நம்பிக்கை, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அந்த தோழர்கள் என்று சரோஜினி நாயுடு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறப்பித்து சொல்கின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அடுத்து எடுத்துக்கொண்டால் இந்தியாவினுடைய மகாத்மா காந்தி யங் இந்தியா என்ற புஸ்தகத்திலே கோடிக்கணக்கான மனிதர்களுடைய உள்ளங்களில் ஆக்கிரமிப்பு செய்து உள்ளத்தாக்குதலை ஏற்படுத்திய ஒரு சிறந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நபர்களை நான் ஆய்வு செய்த போது அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிடத்தில் இருந்ததாக காந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமாக, அடுத்ததாக மைக்கேல் ஹார்ட் இவர் என்ன சொல்கிறார், உலகத்திலே சிறந்த தலைவர்களை 100 பேர்களை பட்டியலிட்டு அதில் சிறந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மைக்கேல் ஹார்ட் அவர்கள் தி 100 என்ற புத்தகத்தின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறப்பித்து சொல்லுகின்றார். இதையெல்லாம் இந்த தலைப்பினுடைய ஆரம்பமாக நான் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமியர்களாக நாம் இருக்கின்றோம். இஸ்லாமியர்களாக இருக்கின்றோமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வாய் வார்த்தைக்காக சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன அந்த கருத்திற்கு கீழே அதற்கான காரணங்களை தெள்ளத் தெளிவாக சொல்கின்றார்கள். எப்படி சொல்கின்றார்கள்? அவர் குறைந்த ஆண்டு காலத்தில் 23 வருட காலத்தில் இருந்த காலம் என்று, ஜாஹிலியத் அறியாமை காலம், காட்டு மிராண்டிகள் காலம், இனவெறி பிடித்த காலம், மொழிவெறி பிடித்த காலம், மனிதர்களை ஈவரக்கமின்றி பெண் குழந்தைகளை குழி தோண்டி போட்டு புதைக்கக்கூடிய காலம், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்று இது போன்ற ஆய்வறிக்கை சமர்ப்பித்தவர்கள் அனைவரும் சொல்லுகின்றார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உயர்வாக சொல்லக்கூடிய தருணத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக படித்திருக்கின்றோமா? அவருடைய குடும்ப சூழ்நிலை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கின்றோமா? ஒரு சடங்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்படி சொல்றோம்? எங்கள் உயிரிலும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. இந்த விஷயங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் நபித்தோழர்கள் பற்றியும் அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த உறவுகள், அந்த உறவினுடைய அந்த பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நேசம், இதுவெல்லாம் இன்றைக்கு மோசமான காலங்களில், அதாவது நம்மை சுற்றி 24 மணி நேரமும் உலக ஆடம்பரங்கள், பொருளாதார கவலைகள், மன கஷ்டங்கள், மார்க்கத்தை பற்றி அக்கறை இல்லாத மனப்போக்கு, பொருளாதாரத்தின் மீது கணக்கின்றி இந்த உலகத்திலேயே பல நூற்றாண்டு தங்கிவிடுவோம் என்ற மறைமுகமான சொல்லாத சிந்தனை, இவையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் ஆட்டி படைக்கின்றது. ஒரு முஸ்லிம் சகோதரன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று நம்பியிருக்கிறான். அவர் சொன்ன அத்தனையும் சத்தியம் என்று நம்பியிருக்கிறான். யாராவது அவரை பற்றி தலைக்குறைவாக பேசினால் அதை அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் பின்னுக்கு செல்கிறோம்.
காரணம் என்ன? நபித்தோழர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி இருந்தார்கள்? இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சிறப்பித்து சொல்லுகின்றார்களே, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இருண்ட காலம், அறியாமை காலம் என்று சொன்ன அந்த மக்களை எப்படி அவர்கள் கியாமத்துக்கும் முன்னுதாரணங்களாக கூடிய சமுதாயத்திற்கு சிறந்த முன்னுதாரணமாக அவர்களை மாற்றினார்களே, எப்படி முடிந்தது? அவர்களுக்கு அதுக்கு என்ன, எந்த சிந்தனை அவர்களுக்கு தேவைப்பட்டது? இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளோடு வாழவில்லை. அவர்கள் சொன்ன அத்தனையும் நம் கையில் இருக்கின்றது. நபித்தோழர்களுக்கும் நமக்கும் உலக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவா? நேரடியாக பார்த்தார்கள் நபித்தோழர்கள். நாம் இன்றைக்கு அவர்கள் சொன்ன அத்தனை செய்திகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இருந்த அந்த மனோபாவம் நமக்கு ஏன் வரவில்லை? நமக்கு எந்த அளவிற்கு வருகிறது? சாதாரணமாக இந்த மார்க்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியதில் முழுமை பெற்றிருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக மதிப்போம் என்று சொல்கின்றோம். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய தாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி சொல்றோம்? உயிரை விட மேல. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தெரியுதுங்க உயிர். இந்த உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நபி அவர்கள் சொன்ன தாடியை பிரியத்தோடு எத்தனை சகோதரர்கள் வைக்கிறோம்? சில பேருக்கு உண்மையாக சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா பெரும்பான்மை எப்படி இருக்கு? அதை நேசிக்கிறது கூட கிடையாது. அதன் மீது நம்மளுடைய சிந்தனைகளை கூட செலுத்துவது கிடையாது. அப்ப நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் நபித்தோழர்கள் பற்றியும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் நாம் என்ன புரிந்து வைத்திருக்கின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்குது. என்ன இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்சாங்க, இஸ்லாம் அப்படியே வளர்ந்துருச்சு அப்படின்னு. இப்படி சாதாரணமாக வளர்ந்துச்சா? இப்படி சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணி சாதாரணமாக இந்த இஸ்லாம் மேலோங்கிடுச்சா? கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகின்ற அளவிற்கு இந்த கொள்கை மேலோங்கி இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட நம்மளுடைய சிந்தனையில வர மாட்டுது. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம சரியாக படிக்க மாட்டோம். நபியை நம்பி இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம் என்று நம்பி இருக்கிறோம். அவர்கள் எப்படி இருந்தாங்க? இந்த கொள்கையை சொல்லும் போது இப்ப நான் உங்களிடத்தில் இந்த கொள்கையை சொல்லுகின்றேன் என்றால் எல்லோரும் சொல்வதை கேட்கக்கூடிய மனோபாவத்தோடு இருக்கின்றீர்கள். சொல்வதை கேட்டால் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய கல்வியை பெற்றிருக்கின்றீர்கள். இது நாம வாழ்ற உலகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா? எப்படி இருந்தாங்க? சிலைகளை வணங்கக்கூடிய அந்த சமுதாயம், மதுபானம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, வட்டி மங்கை அவர்களுக்கு வேண்டும், திருமணத்தையே சொல்ல முடியாத அளவிற்கு, விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 3-4 முறையான திருமண முறைகள், பழிக்கு பழி வாங்கிக் கொள்ளுதல், அடிமைகள் அதாவது மனித எந்திரமாக பயன்படுத்தக்கூடிய காலம், அரபு பேசக்கூடியவர்களை தவிர அத்தனை பேர்களையும் அஜமி என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து இதை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய், இந்த கொள்கையை இந்த மக்களுக்கு நீ சொல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எந்த மக்களை பார்த்து சொல்றாங்க? இது நமது காலத்துல சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். இதை நல்ல யோசிச்சு வச்சுங்களேன். ஒரு சாதாரண விஷயம், அடிமையினுடைய நிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? இன்னைக்கு அடிமை எப்படி சொல்லிட்டு போறதுனால நம்மளுடைய உண்மத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது. சிலை வணக்கம் சாதாரணமா சொல்லிட்டு போறோம். இன்னைக்கு நடக்கிற சிலை வணக்கம் இல்ல. ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கௌபத்துல்லாஹை வலம் வருவார்கள். அது அவர்களுடைய வணக்கமாக கருதி இருந்தார்கள்.
பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா முகமெல்லாம் கருத்து அப்படியே குழி தோண்டி போட்டு பொழைக்கக்கூடியதை தைரியமாக செய்தார்கள். கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்லாமல். இப்படிப்பட்ட மக்களிடத்திலே இந்த ஏகத்துவ கொள்கை சொல்கின்றார்கள். சொன்ன சாதாரண எதிர்ப்புகள் எல்லாம் வருமா? வரலாறுகளை நாம எத்தனை தடவை கேட்கிறோம். கண்ணியமாக சிறப்பு பெயர்களோடு நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊர்ல நல்ல மதிப்போடு இருந்த அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. எந்த அளவிற்கு அவர்களுடைய தலைக்கு அந்த இணை வைப்பாளர்கள் வைத்த விலை 100 ஒட்டகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடவோ அல்லது கொலை செய்தோ பிடித்து கொடுத்தால் 100 ஒட்டகம் என்று இணை வைப்பாளர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு. அப்ப நாம இன்னைக்கு அவர்களை உயிரை விட மேலாக மதிக்கின்றோமே. இதை எத்தனை தடவை நாம் சிந்திச்சிருக்கின்றோம்? நம்முடைய சிந்தனையில அப்படியே கொஞ்சம் ஓட்டி பார்த்துக்கோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேலோங்கி இருக்கிறான், அல்லாஹ் தஆலா மேலோங்கி வச்சிருக்கிறான், சிறப்போடு நிலைநாட்டி இருக்கிறான், ரஹ்மத்துல் ஆலமீன், இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த வாழ்க்கையை நம்மளுடைய சிந்தனைகள்ல சிந்திக்க நாம தவறுகின்றோம். அதை அலட்சியமாக நாம் கருதுகின்றோம். அப்படிப்பட்ட காலத்துல அடிமைகளுடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த கொள்கையை சொல்லும் பொழுது அடிமைகள் பயன்படுத்தப்பட்ட விதம் மனித இயந்திரங்கள் எப்படி பயன்படுத்தினாங்க? அடிமைகளை மனிதர்களாகவே கருத மாட்டார்கள். 2 அடிமை அண்ணன் தம்பிகளை சண்டை மூட்டி விடுவார்கள். அவர்கள் அடித்துக் கொண்டு இறக்கும் வரை நடக்கக்கூடிய அந்த சண்டையை ரசித்து பார்க்கக்கூடியவர்களாக மக்கத்து குறைஷிகள், மக்காவில் இருந்த அன்றைய கால காஃபிர்கள். எப்படிப்பட்ட மனோபாவம்! அவர்களிடத்தில் இந்த பிரச்சாரம் செய்து இந்த கொள்கையை மேலோங்க செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு கடினம், எவ்வளவு தியாகம், எவ்வளவு முயற்சிகள், அல்லாஹ்வினோடு இருந்த எவ்வளவு ஆதரவு, இதையெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு தவறு கொண்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தஆலா ஈஸியாக இந்த கொள்கையை கொடுத்துட்டா நம்மளோட சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய பொறுப்பு நம் மீது இருக்கின்றதே, அதை சிந்திக்க மாட்டோம். இதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார்களுக்கு என்று நாம் எண்ணுகின்றோம். இப்படியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபித்தோழர்கள் உருவாகின்றார்கள். நபித்தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு இருக்க, இதையெல்லாம் நம்மோடு பழகக்கூடிய மாற்று மத சகோதரர்களிடத்திலே தெளிவாக சொல்ல வேண்டும். உலகத்தில கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கான மாற்றங்களை நிதர்சனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி காட்டினார்கள். எப்படி ஏற்படுத்தினாங்க? அடிமைகளை இயந்திரங்களாக பயன்படுத்தப்பட்ட காலத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால், ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களுடைய சூழ்நிலை என்ன, ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய சூழ்நிலை என்ன? அரபகத்துல அடிமை சந்தையில் விற்கப்பட்டவர் தான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்தார்கள். ஏராளமான ஹதீஸ்களில் பார்த்தால் பிலாலோடு இருந்த நேரங்கள் அதிகம். எங்க இருந்த ஒரு ஆளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கை மூலமாக தகர்த்தெறிந்து மனிதர்களை மனிதர்களாக இந்த உலகத்திற்கு அதை சொல்வதோடு செயல்படுத்தி காட்டினார்கள். இன்னைக்கு சொல்லி பாருங்க, இன்றைக்கு ஆப்பிரிக்கர்கள் எல்லாம் எந்த ஒரு பள்ளிவாசலுக்கோ இல்ல எங்கேயோ நம்மளுடைய உள்ளத்துல தொழுகின்ற போது அவர்கள் அந்த எண்ணம் வருதா, இவர் ஒரு கருப்பர் என்று வரவே வராது. யாருக்கும் வர சிந்தனையில கூட வராது. எப்படி மாற்றி காமிச்சாங்க, எப்படி அவர்கள் மாற்றினார்கள், அதற்கு அவர்கள் மேற்கொண்ட காரியங்கள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மனிதர் என்ற அடிப்படையில் உள்ளத்தில் ஷைத்தான் விளையாடுவான். ஒரு கட்டங்களிலும் இந்த மனிதத்தன்மையை விட்டு அவன் இந்த உலக லாபங்களுக்கு முற்படுவான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டின வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் அவர்களுடைய எளிமை நடைய சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்த அவர்களுடைய உதவி, அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய இடைவிடாத பிரச்சாரம் அவர்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்து என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அதிகமான தருணங்களில் இருந்தார்கள். இந்த செய்தியில ஒரு படிப்பினை இருக்குது. என்ன தெரியுங்களா? காபா வெற்றி கொண்டதற்கு பின்னால் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. எப்படி அந்த நபித்தோழர்களை உருவாக்கி காட்டினார்கள் என்பதற்கு இன்னைக்கு நம்மள்கிட்ட அது மாதிரியான படிப்பினைகள் வரணும். மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களையும் உஸாமா ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு கஅபத்துல்லாஹ்விற்கு உள்ளே செல்கின்றார்கள். கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, இன்னும் பிற சஹாபிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு பேர்களையும் அழைத்துக் கொண்டு கஅபத்துல்லாஹ் உள்ளே சென்றார்கள். அங்க என்ன நடந்துச்சு, என்ன சொன்னார்கள், என்ன பேசினார்கள், எப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், எல்லா செய்திகளும் அந்த இரண்டு நபித்தோழர்களுக்கு தான் தெரியும். இது நமக்கு என்ன படிப்புன? வெளியில வந்ததற்கு பிறகு பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் கேட்க கூட கிடையாது. ஏன் இவர்களை எல்லாம் கொண்டு போல அவர்களுடைய சிந்தனையும் வரல. யாரை இவர் அழைத்து சென்றிருக்கிறார் அதுவும் வரல. இது எதுக்காக சொல்லுகின்றேன் என்றால், எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். இன்னைக்கு நாம் அதுல என்ன எடுக்கணும்? நம்மளிடத்துல இந்த பெருமை, அகந்த பிடிக்கிறது, தான் தான் பெரிய ஆள் அப்படி என்று நம்மளுடைய உள்ளத்துல சைத்தான் போடக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் கலைந்து எறிய வேண்டும். நபிகளாரும் நபித்தோழர்களுடைய வாழ்விலிருந்து நாம் எடுக்கக்கூடிய படிப்பினை என்னதான்? ஒவ்வொரு சம்பவங்களிலும் ஒவ்வொரு படிப்பினை இருக்கிறது. எப்படி மாத்தி காமிச்சிருக்குது? அடிமை சந்தையில் விற்கப்பட்டவர்களை முதலாக இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நாம வாங்கி விடுகின்றோம், அழைப்பு விடுகின்றோம் தொழிலுக்காக. முதலாக வாங்க சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை சொன்னார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு உயர்வாக சிந்தனையோடு செயல்பட்டார்களோ, இதற்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் நபித்தோழர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கை, நபித்தோழர்களுடைய வாழ்க்கை மாதிரி இந்த உலகம் கியாமத் வரைக்கும் வாழ்வதற்கு ஒரு சமுதாயம் இல்லை. நாம எவ்வளவுதான் நாம தியாகங்கள்ல பணிகளை செஞ்சாலும், பொருளாதாரத்தை வாரி கொடுத்தாலும் அவர்கள் செய்வதற்கு ஈடாவாது. அவர்கள் காட்டிய அந்த பிரியத்திற்கு நம்ம பிரியத்திற்கு ஒத்து போவாது. அவர்கள் செய்த அந்த தியாகங்களுக்கு நாம செய்யக்கூடிய தியாகங்கள் ஒத்து போவாது. அவர்கள் பின்பற்றிய இந்த இஸ்லாமிய கொள்கையின் மீது உள்ள பிடிப்புணர்வு நாம எவ்வளவுதான் பிடிப்பாக இருந்தாலும் அது ஈடாவாது. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ். அல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நான் உங்களை எல்லாம் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் கொள்ளுங்கள். அப்படி நீங்க பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து ஒரு பெரிய உன்னதமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அர்ப்பணித்தார்களோ, அதற்கு கொஞ்சம் கூட மாறாத, அதற்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத அந்த தோழர்களுடைய தியாகமும் அமைந்திருந்தது. எப்படி இருந்துச்சு வாழ்க்கை? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஃபத்தபிஊனி, நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றான். பின்பற்றனா எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில ஆரம்பத்தில் வரக்கூடிய செய்தி, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றார். யாருக்கு? சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். ஈமான் கொண்டு தங்களுடைய உயிர்களை அர்த்தமாக கருதி வாழக்கூடிய அந்த நபித்தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களுடைய ஈமான் முழுமையாக வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உறவுகள், உலகத்தில் நீங்க எதையெல்லாம் பெரிது என்று நினைக்கின்றீர்களோ
அது எல்லாத்தை விடவும் நான் உங்களுக்கு பெரிதாக காண வேண்டும். அல்லாஹ் இப்படி சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுங்கன்னு சொல்றான். நீங்க பின்பற்றினீங்கன்னா அல்லாஹ் உங்களை விரும்புவான். நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையை விடவும் நான் உனக்கு பெரிதாக இருக்க வேண்டும். இந்த ஒரு வசனத்தையும் இந்த ஒரு செய்தியும் வைத்துக் கொண்டு நபித்தோழர்களுடைய வாழ்வை நம்ம வாழ்க்கையோடு அப்படி உரசி பாருங்க. நாம தானே சொல்றோம், என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையிலே வெற்றி கொள்ள வேண்டும். இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? அவர்கள் எப்படி பின்பற்றினார்கள்? பின்பற்றுவதென்றால் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டாச்சு, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்படியா? பின்பற்றுவது என்று சொன்னால் எல்லா தருணங்களிலும் ஒரு ஆள் அப்படியே பின்பற்றிக் கொண்டே இருக்கின்றார். பிரச்சனை வராத வரைக்கும் பின்பற்றுகின்றார். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது விலகுகின்றார். உலக ஆதாயங்கள் கண் முன்னால் தென்படும் பொழுது விலகுகின்றார். கஷ்டங்கள் ஏற்படும் என்றால் விலகுகின்றார். நம்மை நோக்கி இதற்காக பிரச்சனைகள் எழும் என்றால் விலகுகின்றார். இந்த பின்பற்றதில்லை. சஹாபிகளுடைய வாழ்க்கை எடுத்து நம்ம உரசி பார்த்தோம்னு சொன்னா, நபி அவர்கள் சொன்னார்களே, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தாய் தந்தையர்கள் என்னை விட நீங்கள் பெரிதாக காணக்கூடாது. இன்னைக்கு நம்ம காண்றோம், இன்னைக்கு நம்ம குடும்பத்தை, நம்மளுடைய செல்வங்களை, நம்மளுடைய ஊரார்களை, நம்மளுடைய சமுதாயத்தை நபிகள் நாயகத்தை விட நாம் பெரிதாக காணுகின்றோம். இல்லைன்னு சொல்றீங்களா? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இந்த ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பித்ததற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கும் பெருசா வளர்ந்துருச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கிடையாது. இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். முஹல்லாக்கள் இருக்கக்கூடியது இணை கற்பிக்கக்கூடிய ஒரு இடத்தில், அந்த ஊரை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள். நாம இப்ப என்ன செய்யணும்? ஹதீஸ் எப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் விட உங்களுடைய உள்ளத்தில் நான் பெரிதாக இருக்க வேண்டும். இது நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. நபிகளாரும் நபித்தோழர்களும் என்றால் அவர்கள் அப்படி செயல்படுத்தி காண்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாய் பிரச்சாரத்தோடு நின்றுவில்லை, நபித்தோழர்களும் ஏற்றுக்கொண்டோம் என்று நின்றுவிடவில்லை, செய்து காட்டினார்கள். எப்படி செஞ்சாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில இந்த கொள்கையை பின்பற்றதுக்கு முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹுவை தன் வாழ்வில் நிலைநாட்டுவதற்கு எப்பெரும் தியாகம் தெரியுமா? இன்னைக்கு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஊர்ல ஒதுக்கி வச்சிருவான்னு சொன்னா ஓடி போயிடுறோம், நிக்க மாட்டோம். நமக்கு கபூர்சான் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா திரும்பி வாங்கிடுறோம். நம்ம லட்சக்கணக்கான ஆள்களை மாநாடுகள் போட்டு குடித்தாலும் ஊருக்கு எவ்வளவு பேர் இருக்கிறோம்? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அடிமைகள் எதிர்த்து பேச மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரையாவது ஒருவர் அடிமைப்படுத்தினால் எதிர்த்து பேசுவார், எதிர்த்தே பேச மாட்டார்கள். மனித இயந்திரமாக செயல்பட்டவர்கள் தான் அடிமைகளாக இருந்த ஆப்பிரிக்கர்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அடிமையாக வைத்திருந்த உமைர் பின் கலப் அடிக்கின்றான், கொடுமைப்படுத்துகின்றான், ஆடைகளை அப்புறப்படுத்திவிட்டு சுடுமணலிலே கடத்துகின்றான், மேலே பாறாங்கற்களை எல்லாம் தூக்கி வைக்கின்றான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பேசாத அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அஹத்துன் என்று சொன்னார்கள். இந்த உயிர் போகும் என்றால் போகட்டும், கொள்கை விட மாட்டேன், அல்லாஹ்வை வணங்குறத உனக்காக வேண்டி மாற்ற மாட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை நான் விட மாட்டேன். பேச ஆரம்பித்தார்கள். பேசாத நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருப்பது இந்த அடிமை வேலைக்காகத்தான் என்று இயல்பாகவே எண்ணமாற்றப்பட்டிருந்த அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை போன்ற அம்மார் போன்றவர்கள் எல்லாம் எதிர்த்து பேசியது எதற்கு தெரியுமா? இந்த கொள்கையை பின்பற்றுவதற்கு. எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு சுடுமணல்ல கடத்தி மேல பாறாங்கள் கொப்பிடிச்சதென்றால் கல்லை எடுக்காவிட்டால் உடலில் இருந்து திரவங்கள் வெளியேறும்.
கொஞ்சமாவது யோசனை பண்ணி இந்த சூழ்நிலையில் நம்மை கொண்டு போய் நிறுத்தினால் நாம் எப்படி இருக்கும்? இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வோமா? சொல்ல மாட்டோம். இதுதான் எல்லாத்தையும் விட பெரிதாக இருந்தது. இது கொள்கையில இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதற்கு. அடுத்தது என்ன? நபித்தோழர்கள் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளும் நாமும் இன்றைக்கு அது போன்ற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நாம் வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி சந்திக்கிறோம்? அவர்கள் சந்தித்த அளவிற்கு பெரிய பெரிய சோதனைகள் இல்லை என்றாலும் அது போன்ற சாயல்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ சோதனைகளை எல்லாம் நமக்கு தருகின்றான். எப்படி தர்றான்? இந்த யூஏல ஊரில் இருந்து வரக்கூடிய சகோதரர்கள் மார்க்கத்தை சரியாக விளங்காதவர்களாக வருவார்கள். இணை கற்பிக்கக்கூடியது இஸ்லாம் என்று நினைப்பார்கள். இங்கு வந்ததற்கு பின்னால் இங்கு நடக்கக்கூடிய சொற்பொழிவுகள், வாராந்திர நோட்டீஸ்கள், இது போன்ற செய்திகள் எல்லாம் அவர்களுடைய காதுகளுக்கு கிடைத்தது என்றால் அவர்களுக்கு இந்த தௌஹீத் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன புரியும். ஊருக்கு சென்றால் நம்மளுடைய குடும்பத்தார்களோடு நாம் சேருவோம். நாம் சேர்ந்தால் நம்மளுடைய தொழுகை முறை வித்தியாசப்படும், நம்மளுடைய செயல்பாடுகள் வித்தியாசப்படும். நாம் ஒவ்வொன்றையாக தடை செய்வோம். தாய் நமக்கு பெரிதாக தெரிவார். யாரு பெரிதாக தெரியும்? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? தாய் என்னை விட கீழே, நான் தான் உங்களுடைய உள்ளத்தில் பெரிதாக இருக்கணும். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில தாய் குறிப்பிட்டார்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தர்காக்கெல்லாம் போன பிரச்சனை இல்ல, ஆனா நீ ஒரே அடியாலாம் அப்படிலாம் போயிடாத. எப்படி? ஏகத்துவத்திலே வாழ்ந்துடாத, ஊரோட ஒத்துப்போ. 4 மக்கள் வேண்டும். இதுக்குதான் உன்னை நான் படிக்க வச்சனா? இதற்குத்தான் உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பினா? நாங்கள் இருவரும் கனவு கண்டதெல்லாம் நீங்க தௌஹீத்வாதியா ஊர்ல பிரச்சனை பண்ணதானே? இப்படி சொல்லக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர்? அதிகமான சகோதரர்கள் இந்த செயல்களை அனுபவிப்பீர்கள். இப்ப சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை ரசிப்பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றார். இந்த செய்தி அவருடைய தாய்க்கு செல்கின்றது. தாய் கூப்பிட்டு சொல்கின்றார்கள், நீ அந்த பக்கம் போகாத, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ பின்பற்றாத, நாம பழைய மாதிரியே இருப்போம், இதுதான் நல்லது, உன் தாய் சொல்ற நீ கேளு. சஅத் பின் அபி வக்காஸ் கேட்டாங்களா? ஓகே, நம்ம மாறிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்றாங்க. பலமுறை சொல்லுகின்றார்கள். அவர்கள் மீண்டும் சொல்லுகின்றார்கள். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஒரு சாதாரண கண்ணீர் நம்ம மாத்திரும். தௌஹீத் முறைப்படி கல்யாணம் பண்ண வேண்டும் என்று அப்படியே கட்டுக்கொள்ளாம இருப்போம். உம்மா அதுக்காக முடிஞ்சு, வாப்பா பேச மாட்டாருன்னா முடிஞ்சு, அக்கா குடும்பம் வராது என்றால் அதோட முடிஞ்சு. நல்ல முடிவு பண்ணிக்கணும். ஈமான் பூர்த்தி ஆகல. நானா சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் பிள்ளை, தாய், தந்தை, உறவுகள், செல்வங்கள் எல்லாத்தையும் விட நான் உனக்கு பெருசா இருக்கும். நீ இதெல்லாம் தூக்கி வச்சிருந்தீங்கன்னா ஆகிரத்துல நடக்காது. அவர் சொல்லுகின்றார், மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார், பிறகு நான் இப்படியே பட்டினியாக கிடந்து நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்றார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, எந்த அளவிற்கு அந்த உள்ளத்தில் நபி அவர்களுடைய பாசம், அல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று எப்படி தெரியுமா பதிந்திருந்தது? கேட்கின்றார், தாயவர்களே, நீங்கள் உணவு சாப்பிடாமல் இருந்து மரணிப்பீர்களா? மரணிப்பேன். அடுத்து கேட்கிறாங்க, நான் இந்த கொள்கையை விட்டு வந்துட்டா நீங்க சாப்பிடுவீர்களா? சாப்பிடுவேன். இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாங்க, நீங்கள் இது போன்று பட்னியாக கிடந்து இறந்து மறுபடியும் உயிர்ப்பித்து மறுபடியும் இறந்து நீங்கள் எத்தனை தடவை இப்படி செய்து கொண்டிருந்தாலும் நான் கொண்ட கொள்கையை விட்டு ஒரு காலத்தில் மாற மாட்டேன். சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுடைய செய்தி. நாம் என்ன செஞ்சிருவோம்? ஒரே ஒரு நாள் சமாளிக்க மாட்டோம், ஒரு வாரம் பொறுத்திருக்க மாட்டோம், சமாதானப்படுத்த மாட்டோம். சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுனா வண்டி வாங்குறதுக்கு அப்படியே முடிஞ்சு. ஏன் காரணம்? குடும்பத்துள்ள தாங்கல, வாங்கிடுவோம், எல்லாத்தையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஊருக்காரெல்லாம் வருவான், நம்ம போராடி பார்த்தோம், முடியல,
ஜமாத்துல உறுப்பினர் இருந்தா கொஞ்ச நாள் ஒதுக்கப்பா பார்த்துக்கலாம், திரும்ப போய் பணி செஞ்சு அப்படியே அப்படி இப்படி போய்க்கலாம். இதுவா? இந்த எண்ணமெல்லாம் நபி அவர்களை பின்பற்றுவதோ நேசித்துவதற்கு உள்ளே வராது. இது போன்று ஒவ்வொரு சூழ்நிலை. இன்றைக்கு கல்யாணம் பண்ண போறோம், ஊருகாரெல்லாம் வரமாட்டான், நபி அவர்கள் தடுத்தாரு. ஊர்லாம் உனக்கு பெருசா இருக்கக்கூடாது, நான் உனக்கு பெருசா இருக்கணும். யாரும் வரல என்றாலும், எல்லாரும் புறக்கணித்தார்கள் என்றாலும், தனிமைப்படுத்தப்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செயல்முறையை நான் வாழ்ந்து காட்டுவேன். அப்பதான் நம்மளுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லா தௌஹீத் சகோதரர்களும் இருக்கின்றார்களா? எல்லாத்திலும் அட்ஜஸ்ட்மெண்ட், சும்மா நெஞ்சில கையை கட்டிக்கிட்டு விரலை ஆட்டிக்கொண்டு பிரச்சனை வராத சில சட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு தர்காவுக்கு போகாம இருக்கிறது. இது அல்லாஹ் காப்பாத்தினா அவங்கள, நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது அல்லாஹ் காப்பாத்தினா. தர்காவுக்கு போகக்கூடாது ஒண்ணு இல்ல. அவர் இறந்து விட்டார், அவருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு எந்த விதமான கணக்கு கிடையாது. நமக்கு உள்ளே சென்ற மனிதர் அவர். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த சிந்தனை. நபி அவர்களை பின்பற்றக்கூடியதுல நாம் எப்படி இருக்கிறோம்? அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நபித்தோழர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக உலக ரீதியாக அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சாதாரணமா கொஞ்சம் ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே கவலை நம்ம குடி கொண்டு அப்படியே உருக்கி உட்கார வச்சிருக்க. இந்த உலகத்துக்கெல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீன் என்றெல்லாம் சொல்லுகின்றான், அருட்கொடையாக உண்மை அனுப்பினோம் என்று சொல்லுகின்றான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண கஷ்டப்பட்டார்களா? சாதாரண கஷ்டமா? ஏதாவது வீட்டில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா? கட்டுவதற்கு ஓரிரு ஆடைகளை தவிர ஆடை கிடையாது. இன்றைக்கு அப்படி நம்மளை எப்படி செய்யும்? நம்மளை எப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம்? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு நாம் எல்லாம் சம்பாதிக்கிறோம், செல்வங்கள் நம்ம இடத்துல இருக்கு, வேலைகள் இருக்கு, சாப்பாட்டுக்கு என்று வறுமை இல்லை, நல்ல செல்வ செழிப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சமோ நெஞ்சமோ ஏற்றத்தில் இருக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? இவ்வளவு பேரிச்சம்பழத்துக்காக வேண்டி, ஒரு கைப்பிடி பேரிச்சம்பழம், ஓரிரு பேரிச்சம்பழங்களுக்காக வேண்டி ஒரு நாள் முழுவதும் உழைக்க வேண்டும். அப்படியே உழைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து கொடுப்பாங்க, இதை நீங்கள் மார்க்கத்திற்காக செலவு செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைவா இருக்கும் போது நமக்கு அங்க போக மாட்டேது மனசு. நாம் இப்படி இறங்க மாட்டோம். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பட்டியல் போட்டு யோசிக்கின்றோம். அப்ப பின்பற்றுமா? இந்த கொள்கை மேலோங்குவதற்காக அவர்கள் ஆற்றிய அந்த தியாகங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் வைத்திருந்த அந்த பாசம் யாரையும் நேசிக்காதது நம்மகிட்ட இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? தோழர்களே, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்னிடத்தில் ஏதாவது கேளுங்கிறாங்க. உன்னத தலைவர் சொல்லுகின்றார், தோழர்கள் சொல்றாங்க ஒண்ணு வேண்டாம், யார சொல்லலாம், ஒண்ணு வேண்டாம். திரும்பவும் கேட்கிறாங்க, விடல, என்ன வேண்டும் உங்களுக்கு? திரும்பவும் தோழர்கள் சொல்றாங்க ஒன்று வேண்டாம். திரும்பவும் கேட்டதற்கு பின்னால் தோழர்கள் சொன்னார்கள், உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆசை நம்ம சும்மா சொல்றோமா? சொர்க்கம் போயிடலாம், சொர்க்கத்துக்காக இருக்கிறோம், அருமைக்காக வாழ்றோம், என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? நபித்தோழர்கள் என்ன வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்ட பொழுது என்ன சொன்னாங்க? உங்களோடு யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் யாரை பிரியம் கொள்கின்றீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். இந்த செய்தியை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க. சுஹதாக்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், சாலிகீன்கள், இவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு உயர்ந்த சொர்க்கத்துல சில நபர்கள் இருப்பார்கள். நபிமார்கள், ஷஹீதானவர்கள், மார்க்கத்திற்காக உயிரையை தியாகம் செய்தவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு உயர்ந்த படித்தரத்தில் சில பேர்கள் இருப்பார்கள். அவர்கள் யார்? நபிமார்களை உண்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள். நம்மளை கதையா கேட்டுக்கிட்டு போறோம். இன்னைக்கு பயான்கள் இன்டர்நெட்ல, பேப்பர்கள்ல, பிரசுரங்கள்ல இப்படியே வந்து குவியுது. என்ன செஞ்சு வைத்திருக்கின்றோம்?
நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதா இருந்தா நமக்கு தொழுகை வந்து கடினமாக தெரியுமா? தாடி வைப்பது சிரமமாக, இது பேட் கல்ச்சர், இது பார்க்கறதுக்கு பிடிக்கல, பர்சனாலிட்டி குறையுது, அழகு இல்ல, எத்தனை சைத்தானுடைய வசைமொழிகள் நம்முடைய உள்ளத்துல புரியும் எங்க போச்சு? உயிரோட மேல மதிக்கிறோம்னு சொல்றேன். நபித்தோழர் எப்படி அமைச்சாங்க? தாயை மதிக்கல, தாய்கள் வந்து நின்றார்கள். தகப்பனை மதிக்கல, போர்க்களங்களில் வாப்பாக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் சஹாபிகளுடைய சம்பவம் என்ன? வாழ் முனையில் வந்தவர்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்கள், முஸ்லிமான சஹாபிகள் கண் முன்னால் வந்தால் விட்டார்கள். உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு சஹாபி வாழ்க்கை நம்ம இருக்கு பார்த்திருக்கிறோம். பிற்காலத்தில் சொல்றாங்க, நீ என்னுடைய வாழ்முனையில வந்திருந்தா உன்னை எடுத்திருப்பேன், பெருசா தெரியல. சகோதரர்களை நபியவர்கள் சொன்னார்களே, உன் சகோதரன் என்னை விட பெருசா இடக்கூடாது. தௌஹீதுல வந்து சில சகோதரர்கள் இருக்கின்றார்கள், தௌஹீத் எல்லாம் தெரியும், தௌஹீது ஜமாஅத் செய்யக்கூடிய பணிகள் தெரியும், இதனுடைய உன்னதம் தெரியும், இது போகக்கூடிய லட்சிய பாதை தெரியும், குடும்பம் வந்து குறுக்கடிக்கும். இதுல நாம போய் நிர்வாகியாகி இன்னும் உறுப்பினராகி செயல்பட்டு இதனால அண்ணன் தம்பிகள் எல்லாம் நம்ம விட்டு போனா இதுவா? இந்த எண்ணம் வந்தால் பதிவு செய்து கொள்ள வேண்டும், ஈமான் உண்மை பெறவில்லை அப்படின்னு நான் ஸல்லல்லாஹு சொன்னதுதானே. ஈமான் நம்ம இடத்துல முழுமையாக வரல, இன்னும் நமக்கு வந்து மற்றவர்கள் எல்லாம் பெருசா தெரிகின்றார்கள். ஒவ்வொரு சஹாபிகளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்றது என்ன? ஹுதைப் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை என்ன? இந்த ஒரு செய்திய, ஒரு வசனங்களை நம்ம ஆழமாக சிந்தித்தால் நபிகள் நாயகமும் நபித்தோழர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் அது நம்மளிடத்தில் இன்றைக்கு இல்லையே. அப்படியே ஏதோ பட்டும் படாம தொட்டு தொடாம இருந்து கொண்டிருக்குது. ஒரு பயானுக்கு ஏற்பாடு செய்கின்றோம் என்றால் அதற்கே பெரிய பிரச்சனை, போராட்டம். பயானுக்கு வந்துருங்க, நோட்டீஸ் மூலியமா, விளம்பரங்கள் மூலியமா, போன்கள் மூலியமா, SMS மூலியமா பல முயற்சிகள் மேற்கொண்டதற்கு பின்னால் பயானுக்கு வரும். நமக்கு வேற விஷயங்கள் எல்லாம் பெருசா தெரியுது, நாளைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசா தெரியுது, பொருளாதாரம் பெருசா தெரியுது, நாம போட்டு வச்சிருக்க திட்டங்கள் எல்லாம் பெருசா தெரியுது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் அதெல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க, அதெல்லாம் ஜமாத்துக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க, இப்படித்தான் நினைக்கிறோம். வாழ என்ற எத்தனை சகோதரர்கள் வரும். துபாயினுடைய இணையதளத்துல ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த சகோதரர்கள் தாவாவிற்கு சென்றார்களோ அவர்களே தான் திரும்ப அந்த ரூமுதாவாவுடைய போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களே தான் இருப்பாங்க. காரணம் என்ன? இது நமக்கு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. 100 பேர்கள் வந்து சொற்பொழிவு கேட்கக்கூடிய இந்த மர்க்கஸில் நம்ம கேட்கிற செய்திகளை வரமாட்டுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு நாடு இருக்கிறான். இந்த பாதைய, இந்த சத்தியத்தை பின்பற்றுவதற்கு, எடுத்து சொல்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். சஹாபாக்கள் எப்படி முன் வந்தார்களோ நாமே வரமாட்டோம். கதையா நம்ம கதை கேட்கிறோமா? அப்ப நாம அர்ப்பணிக்கணும்னு சொன்னா அந்த தோழர்களுடைய வாழ்க்கையை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். அவர்கள் எப்படி பிரியம் கொண்டாங்க, எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், எப்படி தியாகங்களை அனுபவித்தார்கள், எப்படி விட்டு கொடுத்தார்கள். விட்டு கொடுக்கிறது இருக்க, இது வந்து உண்மையிலேயே உள்ளத்தில் கொள்கை பதிந்திருந்தால் மட்டும்தான் நடக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிரச்சனையில அந்த அவதூறு சொல்லப்பட்ட அந்த செய்திகள்ல யாருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உதவி செய்தார்களோ அந்த குடும்பத்தினர்களுக்கு எதிராக அவதூறை பரப்புகின்றது. கோபமா வராதா? தன்னுடைய மகளை பற்றி இப்படி சொன்னால் எல்லாருடைய பெற்றோர் என்ற அடிப்படையில் எல்லாருடைய உள்ளத்திலும் வரும். அதே எண்ணமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்தது. நான் இனிமே செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகளை நிறுத்தி விடுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டாமா? இந்த வார்த்தை கேட்டதுதான் போதும். உடனடியாக சொல்கின்றார்கள், முன்னாடி நான் கொடுத்ததை விட அதிகமாக கொடுப்பேன். இப்படி பாத்தீங்களா? இந்த விட்டு கொடுக்கிறது இன்னைக்கு நம்ம, அதாவது சகோதரர்களுக்கு மத்தியில இந்த ஜமாத்துல நிர்வாகத்து உள்ளேயோ அல்லது நிர்வாகத்துக்கு வெளியிலேயோ உறுதுணையாக இருந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் சாதாரண மன கஷ்டங்களுக்கெல்லாம் ஷைத்தான் நம்மளை பெரிய பாரதூரத்துக்கு ஆளாக்கிறான். தூக்கி எறிந்து விட்டு போகணும்.
காரணம் என்ன? நாம் போறது எதுக்காக வேண்டி? நம்ம போகின்றது எதற்காக வேண்டி? நபி அவர்கள் சொன்னார்களே, நபிமார்களை உண்மைப்படுத்தி வாழ்ந்த அந்த மனிதர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க. நமக்கு இன்னும் எவ்வளவு நாள் பாக்கி இருக்கு? கணக்கெல்லாம் போறோமே, 300 வருஷம் 400 வருஷம் கணக்கு போறோம். 500 1000 வருஷம் மாதிரி கணக்குல பிளானிங்கள் இருக்கு. சகோதரர்களே, 18 வருஷம் இருந்த சகோதரன் ஊருக்கு போனா 2 மாசம் முடிஞ்சு. இந்த வீடு கட்டும் போது ஆளு வேணும், அவங்க ரிலேஷன் வந்தா தங்குறது, அது வந்தா தங்குறது, இப்பெல்லாம் பிளான் பண்றமே. இருக்கிறதே எவ்வளவு நாள்? இருக்க போறதுல வளைகுடால இருக்கிறது எவ்வளவு நாள்? ஊர்ல போய் தங்கக்கூடியது எவ்வளவு நாள்? இதுக்கு இடையில எல்லாம் மூத்த போய் வச்சிருக்கிறான். இதுக்கிடையில என்ன சம்பாதித்திருக்கிறோம்? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கின்றேன். என் வாழ்வில் ஹராமான சம்பாத்தியங்கள் வராது. என் பார்வையில் ஹராமானதை நான் பார்க்க மாட்டேன். என் நாவில் பொய் வராது. நபி அவர்களுடைய வாயில் பொய் வந்ததே இல்லை. நம்ம சர்வசாதாரணமா போய் சொல்றோம். அப்படியே இந்த அற்ப சுகங்களை கண்டு சினிமாவை பார்த்து ரசிக்கின்றோம். இன்னும் பிற எத்தனையோ விஷயங்களை, பாடல்களை கேட்டு ரசிக்கின்றோம், பாடி ரசிக்கின்றோம், வெளியில் சொல்லிக் கொள்கின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள். இது என்னத்தை பின்பற்றுறோம்? என்ன பாசம் வெளிப்பட்டுச்சு? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை குர்ஆனை ஓதுமாறு சொல்கின்றார்கள். சஹாபி கேட்கின்றார், உங்களுக்கு தான குர்ஆன் வந்துச்சு, நீங்க சொல்லுகின்றார், பிறர் ஓத நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். அப்ப ஓடிக்கொண்டே வருகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் விசாரிக்கப்படுவதை பற்றி ஓடுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், நீயும் தாயும் தான் உன்னை வணங்குமாறு இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்தாயா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சுப்ஹான ரப்பி, பரிசுத்தமான இறைவனே, அல்லாஹ்வே, உனக்கு எல்லாம் தெரியும், நீ அறிந்தவன். என்னை நீ கைப்பற்றியதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாத அறிந்தவன் நீ. இவர்களை தண்டிப்பதற்கும் இவர்களை மன்னிப்பதற்கும் உனக்கு உரிமை உண்டு. அது மாதிரி ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக கேட்கின்றான், என்ன உம்மத் நினைத்து அழுதார்கள். நமக்கு இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நினைச்சு பார்த்து அழுதிருப்போமா? அழுதிருப்போமா? எத்தனை நாள் அழுதிருக்கிறோம்? இப்படியெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்களே, இந்த கொள்கையை சொன்னார்களே, சஹாபா பெருமக்கள் தியாகம் செய்தார்களே, நம்மளுடைய வாழ்வில் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? உண்மையை செய்யலையே. இன்னைக்கு நமக்கு கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் இருக்கின்றதோ அன்னைக்கு செய்வதற்கு பேருதான் தியாகம். நல்ல சூழ்நிலையில் இருப்பது தியாகம் அல்ல, கொடுத்தது. ஒரு 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருக்குது, 5,000 ரூபாய் கொடுத்தது தியாகம் அல்ல, அது கொடுத்தது. 10,000 ரூபாய் இருக்கு, 12,000க்கு பிரச்சனை இருக்குது, அப்ப 5,000 ரூபாய் கையை விட்டு போகும், அதுதான் தியாகம். மேற்கொண்டு சுமைகளை சுமந்து கொள்வது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா விஷயத்திலும் முன்னுக்கு செல்கின்றார்கள். நாமும் இன்றைக்கு செல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? சம்பாத்தியத்தில் பாதியை கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் பொறுப்பாக்கினேன். அல்லாஹ் தஆலாவை பற்றி புரிந்து கொண்டாலே எந்த நேரத்திலும் கை தடுக்காது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வான பூமி எல்லாம் படைத்திருப்பதை பார், எல்லாமே எனக்கு உரியது. இவ்வளவு பெரிய ஆளுநை இறைவன் நம்புற இந்த சாதாரண அற்பத்துக்கு அல்லாஹ் தஆலா கேட்க சொல்ல, நம்ம கேட்கறது இல்ல. தஹஜ்ஜத்துல எந்திரிச்சு கேட்டால் அல்லாஹ் கொடுக்க ரெடியா இருக்கிறான். நம்ம கேட்கிறோமா? சகோதரன் சொல்லுவோம் பிரச்சனை இருக்குது, அல்லாஹ் சொல்ல மாட்டோம். அப்ப நமக்கு எப்பொழுது பிரச்சனைகள் நாம இருக்கின்றோமோ அப்ப எடுத்து கொடுப்பதற்கு பேருதான் தியாகம். உள்ள தௌஹீதை பின்பற்றுவதற்கு தடையில்லாத போது பின்பற்றுவது தியாகம் அல்ல. நான் தௌஹீதை பின்பற்றினால் என் சொந்தங்கள் பிரியட்டும். நாம பின்பற்றினா தௌஹீது முறைப்படி கல்யாணம் பண்ண ஜமாத்து நம்மளை ஒதுக்கட்டும். தனியாக நிற்போம், நின்று காட்டும், அதுதான் தியாகம், அதுதான் அர்ப்பணம், அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் மீது வெளிப்பாடு, இந்த கொள்கையின் மீது உள்ள உறுதி, நபித்தோழர்களுடைய வாழ்வில் இருந்து நமக்கு கிடைத்த பாடம். இது இல்லாம நல்ல தௌஹீது வளர்ந்த பிற்பாடு அதிலும் ஒரு அங்கத்தினராக இருப்பதற்கு பேர் தியாகம் அல்ல, பின்பற்றிட்டு இருக்கிறோம். இது போன்ற தியாகங்கள் எத்தனை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிட்டா பெல் அடிச்சது மாதிரி பிரியாணி, நமக்கு கரெக்டா பிரியாணி
1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம், அஸ்தரை கூட லேட் ஆக்கிடுவோம். இப்படி நம்ம சாப்பிடுறோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சாப்பிட்டாங்க. பசியின் கொடுமையாக உறக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வந்தவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன். இதுக்கெல்லாம் என்ன நன்றி செலுத்த போறோம்? குறைவில்லாத உணவுகள், சுவையான உணவுகள், பல தரங்களில் ஆடைகள். இப்படி நம்ம பயன்படுத்துறோம்னா எப்படி அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய நன்றி விசுவாசம், இந்த கொள்கையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அக்கறை, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே. இந்த உலகத்துல எண்ணத்தை கொடுக்கட்டும், எண்ணத்தை கம்மியா இருக்கட்டும், ஆனா அந்த கொள்கையை கொடுத்தானே, இந்த கொள்கைக்கு விளவுண்டா? மறுமை நாளில் சகோதரர்களே, இந்த உலகத்துல ஒவ்வொரு முஸ்லிமும் கோடீஸ்வரன் சொல்லணும். முதல் பணக்காரன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல சரியாக பதித்தவன் ஒவ்வொருத்தரும் பணக்காரன், செல்வங்களை பெற்றிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? மறுமை நாளை பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்பான், எனக்கு இந்த உலகம் ஃபுல்லா தங்கமாக செல்வங்களாக கொடுத்து இதுக்கு பகரமாக நீ அதை கேட்டால் கொடுப்பியா? கொடுப்பன்னு சொல்லுவாடி. நான் உலகத்துல சாதாரணமா தான் சொன்னேன், எனக்கு இணை கற்பிக்காதுன்னு சொன்னனே, நீ கேட்டியா? அது இந்த கொள்கைக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி தினமும் செய்திகளில், டெலிவிஷன்களில் தலைவர்களாக, ஆட்சி அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள் எல்லாம் கொள்கை பெற்றார்களா? நம்மை எல்லாம் தேர்வு செய்திருக்கின்றான். அப்ப இதற்கு நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய, நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நபித்தோர்களுடைய வாழ்விலிருந்து பெற்ற பாடங்கள் என்ன? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு எல்லாரும் நமக்கு பெருசா தெரிய மாட்டாங்க. எல்லாருடைய வாழ்வும், எல்லாருடைய பாசமும் உயிரும் தமக்கு அற்பமாக கருதிவிடும் என்பதற்கு அவருடைய வாழ்வில் அதிகமாக படிப்பினை இருக்கு. பத்ர் போர்க்களத்திற்கு பின்னால், பத்ர் போர்க்களத்தில் ஒரு இணை கற்பிப்பாளரை, ஒரு உயர்ந்த குலத்தோரை ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்கின்றார்கள் அந்த போர்க்களத்தில். அதை பழிவாங்குவதற்காக அந்த எதிரிகள் காத்துக் கொண்டிருந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு பின்னால் 10 பேர் கொண்ட ஒரு குழுவை மக்காவை நோக்கி அனுப்புகின்றார்கள். அதை தொடர்ந்து வந்து இணை கற்பிப்பாளர்கள் அவர்களை சிறைப்பிடித்து 9 சஹாபிகளையும் கொன்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை தனிமையாக கட்டி வைத்தார்கள். அந்த எந்த குடும்பத்தை சார்ந்த இணை கற்பிப்பாளரை அவர் கொன்றாரோ அவர்களுடைய குடும்பம் பழி தீர்த்துக் கொள்வதற்காக அப்படி கட்டி வைத்து விட்டு அவங்க கேட்கின்றாங்க, உனக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றி விட்டு வந்துரு, ரிலீஸ் பண்ணிடுறோம், எந்த பிரச்சனையும் இல்ல. கண் முன்னால் அந்த சஹாபிகள் எல்லாம் கொலை செய்வதை பார்க்கின்றார். நமக்கு இன்னைக்கு எல்லாம் நம்ம பேசி பேசி கேவலமா இருக்கு. தயவு செய்து நம்மளுடைய வாழ்க்கையில ஊருக்காரர்கள், ஜமாத்துக்காரர்கள், தாய் தகப்பன், குடும்ப உறவுகள் இது எல்லாம் பெருசா நினைச்சோம்னா இன்னும் நம்மளுடைய உள்ளத்திலும் மூளையிலும் சரியாக பணியில அறிவில்லாம செயல்பட்டு இருக்கோம். கண் முன்னாடி கொலை செய்கின்றார்கள், சித்திரவதை செய்கின்றார்கள். பார்க்கக்கூடிய ஹுபைப் அவர்கள் இந்த ஒரு ஏற்பாட்டை சொல்றாங்க, இந்த கொள்கையை நீங்க வந்துருங்க, நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். வந்தார்களா? வரல. அந்த நேரத்தில் அந்த இணை கற்பிப்பாளர்களுடைய குழந்தை ஒன்று ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுடைய கைகளில் வருகிறது. அந்த பக்கத்தில் ஒரு அலட்சியமா இருக்கும்போது இப்படி வந்துரு அந்த குழந்தை. அவர்கள் எல்லாம் யோசிக்கின்றார்கள், இதை வைத்து ஒரு மிரட்டுவார் என்று. அந்த குழந்தையை அவர்களிடத்தில் திருப்பி விட்டார்கள். திருப்பி விட்டுவிட்டு 2 ரக்காத் தொழுவதற்காக அவகாசம் கேட்டு இறைவனை வணங்கினார்கள். வணங்கிவிட்டு ஒரு கவிதையும் பாடிவிட்டு தூக்கு மேடைக்கு தயாரானார்கள். அந்த நேரத்தில் கேட்கின்றார்கள், இந்த கழுகு மரத்தில் கட்டி வைத்த அம்புகளால் எரியக்கூடிய நேரம் கட்டப்பட்டிருக்கிறது. குறைசிகள் வச்ச அஜெண்டா என்ன தெரியுமா? நம்மளா இருந்த உடனே அப்படியே சரணடைஞ்சிருப்போம். என்ன கேட்கிறாங்க? இந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதாக நீ நினைச்சு பார்த்தேன்னு சொல்லிடு. நீ நினைச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டீங்கன்னா உன்னை விட்டுடுறோம். என்ன தெரியுமா அவருடைய பதிலு? சாக போறோம்னோ, சித்திரவதை பட போறோம்னோ அதெல்லாம் அவருக்கு பதில் இல்ல. ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என் தூதருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்பாதவன். நம்ம நேசத்தை அப்படியே, நம்ம நேசமே கிடையாது.
நேசம்னா வாழ்க்கையில இருக்கணும், பொருளாதாரங்கள்ல இருக்கணும், செயல்பாடுகள் இருக்கணும், நடவடிக்கைகள் இருக்கணும், அழைப்பு பணிகள் இருக்கணும். இந்த மார்க்கத்தை நேசிக்க வேண்டும். நாம எப்படி பொண்டாட்டிய, தாய் தகப்பனை, பிள்ளை குட்டிகளை, செல்வங்களை, பதவிகளை, உலகத்தில் வாழக்கூடிய ஆடம்பரங்களை எல்லாம் நேசிக்கின்றோமோ, இதை எல்லாத்தையும் யாரும் நேசிக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கணும். அவர்கள் நேசித்து காண்பித்தார்கள். அப்படியே அவர்கள் அம்பிருந்து கழுகு மரத்திலே கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வராததற்கு முன்பு அவர் சொல்லுகின்றார், இந்த முகம்மதை முகம்மதினுடைய தூதர்கள், முகம்மதினுடைய தோழர்கள் நேசிப்பது போன்று இந்த உலகத்தில் யாரையும் நேசிக்க மாட்டார்கள். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அப்ப நாம இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த செய்திகளை எதுக்காக நம்ம சொன்னமோ, எதற்காக நம்ம கேட்டோமோ, இதுல இருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன? தானாக முன் வர வேண்டும். இந்த கொள்கையை பின்பற்றுவதில் இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் மேலோங்குவதற்காக நம்ம சமுதாயத்தில் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அழைப்பாளர்களுக்கு மத்தியில அது நிரந்தர நரகம், அந்த கொள்கை இருக்கக்கூடாது, என்னதான் உனக்கு எனக்கு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வேற, இப்படி என்று நம்மளுடைய குடும்பத்தார்களிடம் பேசி அந்த நிரந்தர நரகத்துக்கு போகாம இருக்கக்கூடியதற்கான முயற்சிகள் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன தமிழ்நாட்டில் எத்தனை இயக்கங்கள், எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் எல்லாம் வேற வேற நோக்கம் பின்னால் இருக்கிறது. அரசியலுக்கு வர வேண்டும், பதவி அடைய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். நம்மளுடைய நோக்கம் என்ன? இணை கற்பிப்பதை எதிர்த்து இந்த சமுதாயத்தை விடுபட செய்ய வேண்டும். அப்ப நம்ம நோக்கம் என்ன? நிரந்தரமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். இந்த நோட்டீஸ் கொடுக்கறதுல இருந்து கிளம்பிட்டோம்னா போதும். ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு 100 நோட்டீஸ் கொடுப்போம், ஒரு 4 வாரத்துக்கு 400, 12 மாசத்துக்கு எவ்வளோ, ஒரு 5000 நோட்டீஸ் நம்ம கையில இருந்து ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு சகோதரன் அதை எடுத்து அதிலிருந்து இணை கற்பிப்பதை விட்டிருந்தான் என்று சொன்னால் ஒரு சிகப்பு ஒட்டகம் நமக்கு சொந்தமாகும். இது போன்ற ஏராளமான பணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களுடைய வாழ்விலிருந்தும் நமக்கு செய்வதற்கு பாடமாக காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு அலட்சியமாக முஸ்லிம் பேர்தாங்கிகளாக வாழ்ந்தோம். இன்று நிலையை நாம் மாற்றிக்கொண்டு எந்த அளவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் தியாகம் செய்தார்களோ அதுல ஓரளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்து செயல்பட்டு மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.